மௌத்துக்கு பிறகு என்னதான் ஆசை கொண்டாலும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல அவங்க தன்னுடைய இந்த நரக மற்றும் சுரகத்துடைய விஷயங்களை தன்னுடைய நஃப்ஸுக்கு தெரியப்படுத்துறாங்க, உணர்த்துறாங்க. உணர்த்தும் பொழுது தன்னுடைய நஃப்ஸிடம் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லும் பொழுது மஸ்ஸல்து நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தை நான் ஒரு அந்த என் உள்ளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஆக்கினேன், உணர்த்துவதற்காக. நான் சொர்க்கத்தில் இருப்பது போல, என்னுடைய நஃப்ஸு சொர்க்கத்தில் இருப்பது போல, சொர்க்கத்துடைய கனி காய்களை நான் அனுபவிப்பது போல, அதில் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் பெறுவது போல நான் உணர வைத்தேன். பிறகு அதே போல நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளும் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான அந்த நிலையையும் என்னை நான் அங்கு வைத்து வர்ணனை நான் ஏற்படுத்தினேன். பிறகு என்னுடைய நஃப்ஸிடம் நான் கேட்டேன், நஃப்ஸி இதுல ரெண்டு உனக்கு இது வேணும். சில நேரத்தில் நாம நம்முடைய உள்ளத்துல நம்ம பேசக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு என்னுடைய நஃப்ஸிடம் நான் கேட்டேன், இதுல எது வேணும் என்று. என்னுடைய நஃப்ஸு கூறியது சொர்க்கம், எனக்கு அதெல்லாம் திரும்பி அனுப்புங்க, திரும்பி என்ன அனுப்புங்க, நான் நல்ல மாதிரி செஞ்சுட்டு வரேன். அப்போ அந்த அறிஞர் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து கூறினா, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் நீ மரணிக்கல, உனக்கு இன்னும் வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான், நல்ல அமல்களை செய்து கொள்வாயாக, சொர்க்கத்துடைய வாரிசாக ஆக்கிக் கொள்வாயாக என்று என்ன செய்தான் அவர் தன்னுடைய நஃப்ஸுக்கு உபதேசிச்சு. அதே போல நம்முடைய நஃப்ஸை நம்ம கேட்கணும், என்னுடைய உள்ளமே உனக்கு எந்த விஷயம் வேண்டும்? குர்ஆனில் சொல்லப்பட்ட நல்லோர்களுக்காக நல்லடியார்களாக இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, எல்லா விதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் வேண்டுமா, அல்லது தண்டனைகள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு மாறு செய்தவர்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை தண்டனை, இந்த நரக நெருப்பு உனக்கு வேணுமா? நம்ம அவன் நினைவுபடுத்தணும். அதில் இருக்கக்கூடிய சிறு சளங்கள், இந்த ஜக்கூமுடைய கனிகள், மரத்தில் இருக்கக்கூடிய ஜக்கூமுடைய கனிகள், இப்படி என்ற விஷயங்களை என்னுடைய நஃப்ஸுக்கு நாம நினைவுபடுத்தி ரெண்டுல எது வேணும் என்று நாம கேட்கணும். உண்மையாக அந்த நேரத்துல நமக்கு கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் சில விஷயங்கள் உதிக்கும், சில விஷயங்கள் நமக்கு உபதேசம் செய்யும். அந்த நஃப்ஸ் நமக்கு என்ன செய்யும், உனக்கு இந்த விஷயம் தேவைன்னா இதற்கு நீ முயற்சி செய்து கொள் என்று நமக்கு நன்மையான காரியத்தில் முன்னெடுப்பு கொண்டு வரும். ஆக இந்த விஷயங்களை நாம செய்வதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும். மறுமையில நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அதான் அந்த அறிஞர் சுஃபியான் இப்ராஹிம் தைமி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் தன்னை இந்த மாதிரி தன்னுடைய நஃப்ஸுக்கு பாடத்தை புகட்டுவதற்காக அல்லது உபதேசம் செய்வதற்காக நரகத்தில் இருப்பது போலவும் சொர்க்கத்தில் இருப்பது போலவும் என்று தெரியப்படுத்தி, இதுல எதுல உனக்கு தேவை என்று கேட்டு அவர் தன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தினார். இந்த மாதிரி விஷயங்கள் நாம செய்யணும். ஒரு நாள் மூத்தாக போகணும், இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்துக் கொள்ள வேண்டுமா, அல்லது நிரந்தரமான அந்த வாழ்க்கை, நிலையான வாழ்க்கைக்காக நாம் வாழ்ந்து இங்கு சில நேரத்தில் நாம கொஞ்சம் பொருந்தி கொண்ட, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொண்டாலும், சில சிரமங்களை நாம் தாங்கிக் கொண்டாலும் மறுமையில எனக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது என்ற அந்த சிந்தனை நாம வைத்துக் கொண்டு உள்ளங்களை சீர்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நினைக்கக்கூடிய பாரதியார்களே நம்முடைய உள்ள சீரமை.